ஹலோ காய்ஸ், இது ஒரு மஸ்கிட்டோ கில்லர். இதை எங்கள் பெரியப்பா வாங்கினாரு. எப்படி மாட்டுறேன்னு தெரியாதுன்னாரு. அவர் எங்ககிட்ட கொடுத்தாரு. நாங்கள் இந்த மாதிரி மாட்டியிருந்தோம். ப்ளக் போர்டில் கனெக்ட் பண்ணி இங்கே சுவிட்சை போட்டிருந்தோம். அவங்க கொடுத்த ஒயரை மேலே இருக்க பின்னில் மாட்டியிருந்தோம். எங்கள் வீட்டில் நிறையாவே கொசு மாட்டிச்சு காய்ஸ். இப்போ இதுக்குள்ளே இருக்க நிறையா கொசு இருக்குது. அதை க்ளீன் பண்ணிட்டு இதுக்குள்ளே என்ன மெக்கானிசம் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை கழட்டிப்போம். அப்புறம் இங்கே ஏதாச்சும் ஸ்க்ரூ இருக்கா? இல்லை, மேலேருந்து கழட்டலாமா? அம்மா, இதை கழட்டினா அவ்வளோதான், போயிடும். சரி, இதை கீழே தள்ளி விட்டு பார்ப்போம். இத செங்குத்தா நிக்க வச்சு என்ன பண்ண போற? இருடா, ஏன்டா பதற? அவ்வளவுதான்டா. இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு இப்படி ஓபன் பண்ணியாச்சு. போ, நிறைய வேலை கிடக்கு எனக்கு. உக்கால கேட்டா சொல்லு. அம்மா, கழட்டவே முடியலங்க. அட, ஸ்டிக்கர் கழண்டுருச்சு. இங்கே தான் ஸ்க்ரூ இருக்குங்க. கழண்டுருச்சுங்க ஸ்க்ரூ. இப்போ கழட்டினோம்னா வந்துடும். இப்போ ஸ்க்ரூவை தனியாக கழட்டி நம்மகிட்ட இந்த மாதிரி மேக்னெட்டில் ஸ்க்ரூஸ் எல்லாம் அப்படியே சேவ் பண்ணி வச்சுருக்கோம். எதுக்குன்னா இந்த ஸ்க்ரூ தொலைஞ்சு போகாமல் இருக்கணுங்கிறக்காக இந்த ஸ்க்ரூவை தனியாக வைப்போம். நெக்ஸ்ட் இதுதான் அந்த ஸ்க்ரூ. இப்போ பாருங்கள் எத்தனை கொசு. இப்போ இதை தனியாக கழட்ட முடியுமா? இதை கையில் தொட்டால் ஒரு அருமையாகவே இருக்குது. இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன். அதை வந்துட்டு இப்போ கழண்டுருச்சு பார்த்தீங்களா? இப்போ இதை வந்துட்டு தனியாக வச்சுருவோம். இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்ருவோம். நல்லா க்ளீனிங். அப்போ தான் நாங்கள் ஒன்று நோட்டீஸ் பண்ணோம். இங்கேருந்து 2 கம்பியை கொண்டு வந்து அதை வந்துட்டு மொத்தமாக சுற்றி இந்த 2 கார்னர்ஸில் போட்டிருக்காங்க. வேல்யூ போடல. இங்கே நிறையாவே டஸ்ட்டு அடைச்சி வச்சு எதையும் சுத்தம் பண்ணிடுவோம். அப்போ தான் நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணல. அதை வந்துட்டு இங்கே தாங்க இருக்குது. இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மெயின் எர்த்து, அதாவது ப்ளஸ் மைனஸ் மாதிரி. அதுக்கப்புறம் அதை வந்துட்டு இங்கே 2 கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா மெயின் எர்த்துங்கிறேன்னா இதெல்லாம் நம்ம வந்துட்டு இந்த மாதிரி 5 வோல்ட் சார்ஜர்லேருந்து கொண்டு வரும்போது ப்ளக் போர்டில் நம்மளுக்கு எப்பயுமே எர்த்து லைன் நியூட்ரல் தான் இருக்கும். இங்கே நியூட்ரலும் எர்த்தும் கொடுத்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அதை கழட்டி பார்த்துருவோம். கழட்ட முடியலா? கழட்ட முடியலையே குமரேசா. நம்மளுக்குன்னு வந்து சோதனை இருக்கவே இருக்குது. நம்மக்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டூலு குவாரண்டை வச்சு கழட்டோம்னா போயிடும். நான் தான் மோஸ்ட் பிளேயர்ஸ் எடுத்து கழட்டுறேன். கழட்டிட்டு உங்ககிட்ட வரேன். அப்பயும் நான் எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தேங்க. அப்புறம் இங்கே என்னமோ ஒரு மாதிரி இருக்குது. அதுக்காக ஒரு டூல் இருக்குது, இருக்கவே இருக்குது, சின்ன திருப்பிலி. இதை வச்சு இந்த மாதிரி சீக்கிரமாக இதை வந்துட்டு ஒரு சைடாக முதல்ல தள்ளி விடணுங்க. இப்படி எடுத்து விட்டோம்னா வந்துருச்சு. இங்கே பார்த்தீங்களா? இங்கே நம்ம பார்த்த ஷோகெட்டும் இந்த 2 இடத்துல கனெக்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு இல்லை அதுவும். சரி, இப்போ நம்ம இதை கழட்டி பார்க்கலாமா? அப்புறம் இங்கே மாதிரி இங்கே வந்துட்டு 3 ஸ்க்ரூஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த 2 பாட்டியும் அப்படின்னா தான் தனியாக கழட்ட முடியும். கழட்டி பார்த்துருவோம். ரொம்ப கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. அப்படியே பார்த்து 2வது ஸ்க்ரூ இதையோட ரிமூவ் பண்ணியாச்சு. அதுதான். இப்போ இதை வந்துட்டு கழட்டியாச்சு. இது வந்துட்டு சும்மா எதுக்கோ கொடுத்துருக்காங்க. இப்போது இங்கே வந்துட்டு இந்த போர்டை வந்துட்டு தனியாக கழட்ட முடியுமா? கழட்டியாச்சுங்க. ஆனால் என்ன, இந்த 2 கம்பி வந்துட்டு தடுக்குது. இங்கே வந்துட்டு இந்த கரெக்டாக இருக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனால் என்ன, இந்த கம்பியை வந்துட்டு சுற்றி வச்சுருக்கனால எடுக்க முடியல. கம்பியை கழட்டிட்டோம்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் எல்லாம் சூப்பரான மெக்கானிசம் தான். இதுதான் நம்ம வந்துட்டு வோல்ட்டு கொடுக்குற மெக்கானிசம் பாருங்கள். அப்புறம் இது வந்துட்டு ரொம்ப பெரிய கெப்பாசிட்டரு. இது எத்தனைனா 223K 223K அப்புறம் 2000 வாட்ஸ்ன்னு இருக்கு, வோல்ட்டுன்னு இருக்கு. அப்படியே இதையும் வந்துட்டு கழட்டிக்கலாம். இப்போ போர்டை தூக்குனாலும் போர்டு வர மாட்டேங்குது இந்த இடத்துல. அவ்வளோதாங்க போர்டு. இதில் வந்துட்டு இந்த போர்டை சேஃப்டியாக வச்சாச்சு. இதாவது சின்னதை யூஸ் பண்ணுறேன், ஏன்னா டேமேஜ் ஆகிடக்கூடாது. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து இந்த 3 இது இருக்குங்க, 3 பின்னு. அந்த 3 பின்னும் இங்கே சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த சைடும் 3 பின்னு வந்துட்டு இருக்குங்க. அதான் வந்துட்டு இந்த 3 இடத்துல சால்ட்ரிங் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு 4மே வந்துட்டு எல்இடி. இது வந்துட்டு 2 ப்ளஸ்ஸு, இங்கேயும் 2 ப்ளஸ்ஸு. அப்போ இந்த பின்னு வந்துட்டு எனக்கு மைனஸாக இருக்குது. இது ப்ளஸ்ஸு, இந்த பின்னு மைனஸ். இங்கே இது ப்ளஸ்ஸு, இது மைனஸ்ன்னு நான் நினைக்கிறேன். கெப்பாசிட்டரை வந்துட்டு இங்கேருந்து ஒரு ஹோல்ஸில் வந்துட்டு சால்ட்ரிங் பண்ணி வெளியே எடுத்துருக்காங்க. அங்கே தான் இந்த கட்டுக்கம்பியை சுற்றி வச்சுருக்காங்க. அப்போ கெப்பாசிட்டர் தான் நம்மளுக்கு மெயின். அப்புறம் டிசி சாக்கெட் இருக்குது. இதில் இருக்க அந்த 2 கட்டுக்கம்பியை இங்கே வந்துட்டு கனெக்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி சுற்றி விட்ருக்காங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கு மாதிரி. அப்புறம் இப்படியே நம்ம வந்துட்டு ரிமூவும் பண்ணிக்கலாம்.
பார்த்து தான் ரிமூவ் பண்ணணும். டிசி சாக்கெட் ஒன்று வந்துட்டு இருக்குங்க. இதில் வந்துட்டு 3 பின்னு தந்திருக்காங்க. இந்த 3 பின்னு இருக்குது. அப்புறம் இங்கே ஒரு டிரான்சிஸ்டர் 10ன்னு போட்டு ஒன்று தந்திருக்காங்க. அப்புறம் இங்கே மெயினாக எல்இடி ஃபியூஸ் ஆகாமல் இருக்க ஒரு ஃபியூஸ் தந்திருக்காங்க. 5 வோல்ட் கொடுத்தோம்னா ஃபியூஸ் ஆகிருங்கிறக்காக. இங்கே வந்துட்டு என்னமோ ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்போனன்ட். இந்த 3 எனக்கு என்னென்னு தெரில. அப்புறம் இங்கேயும் ஒரு ஃபியூஸ் தந்திருக்காங்க. இங்கேயும் ஒரு ஃபியூஸு. அப்புறம் இங்கே 2 ஃபியூஸு. எதுக்கு இத்தனை ஃபியூஸ் தந்திருக்கான்னு எனக்கே தெரில. இங்கே வந்துட்டு மொத்தமாக 7 ஃபியூஸ் தந்திருக்காங்க. இந்த டிரான்சிஸ்டர் பக்கத்தில் ஒரு ஃபியூஸ் இருக்குங்க. அப்புறம் இங்கே ஒரு ஃபியூஸு, இங்கே ஒரு ஃபியூஸு. இந்த சைட்லேயே வந்துட்டு 3 ஃபியூஸு. அப்படியே இப்போ இப்படி திருப்பி பார்த்தோம்னா இங்கே ஒரு ஃபியூஸு, அப்புறமா இங்கே ஒரு ஃபியூஸு, அப்புறம் இங்கே ஒரு ஃபியூஸு. இங்கே வந்துட்டு 3 ஃபியூஸுங்க. இந்த டிரான்சிஸ்டருக்கு வந்துட்டு இந்த ஃபியூஸுங்க. அப்படியே இப்படி திருப்பி பார்த்தோம்னா இங்கே இருக்கிறதுக்கு இந்த எல்இடிக்கு இந்த ஃபியூஸு, இந்த L1 ப்ளஸ்ன்னு போட்டிருக்கலாம் அதுக்கு. அப்புறம் லைட் 3 ப்ளஸுக்கு இந்த R3 ஃபியூஸுங்க. அப்படியே இப்படி திருப்பி கொண்டு வந்தோம்னா இங்கே ஒரு எல்இடி இருக்குது. அதுக்கான ஃபியூஸு இங்கே இருக்கிறதுல 2த்துல ஏதாச்சும் ஒன்றா தாங்க இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த 3த்துக்கு காமனாக இந்த ஃபியூஸும் இதுக்கு இந்த ஃபியூஸாகவும் இருக்கும். அப்படியே இப்படி திருப்பினோம்னா இங்கே ஒரு எல்இடி இருக்குது. அதாவது இங்கே இருக்க ஃபியூஸு, இங்கே இருக்க எல்இடி வந்துட்டு அது என்னென்னு மென்ஷன் பண்ணல. அதுக்கான எல்இடி இந்த ஃபியூஸுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த ஃபியூஸ் தான். இப்போ நம்ம வந்துட்டு அப்படியே ரீஅசம்பிள் பண்ணிடலாம். அப்புறம் எப்படி மாட்டணும்? ஸோ இப்போ இதை வந்துட்டு இந்த மாதிரி மேலே வந்துட்டு மாட்டி விட்றணுங்க. அதை வந்துட்டு கரெக்டாக பொசிஷனில் வச்சு வந்துட்டு மாட்டி விட்டு முன்னாடி வந்துட்டு தள்ளி விட்டேன். ஏன்னா முன்னாடி இருக்கக்கூடாது. அப்புறம் இதை வந்துட்டு நார்மலாக டெஸ்ட் பண்ணக்கூடாதுங்க. இந்த மாதிரி சேஃப்டி பொருள் பக்கத்துலேயே துணி இருந்துச்சா அதை வந்துட்டு எடுத்துக்கிட்டேன். கீழே இருந்துச்சு, அதை வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி உள்ளே வந்துட்டு போட்டுக்கிட்டு இதை வந்துட்டு ஒர்க் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதை வந்துட்டு போட்டாச்சா, இதில் வந்துட்டு லைட்டு சுவிட்சை போட்டேன்னு லைட் எரியுதுங்க. இப்போ இதை வச்சு அடித்து பார்த்தேன். அங்கே இங்கேருந்து ஸ்பார்க், இந்த 2த்தையும் கரெக்டாக டச் பண்ணணுங்க. உங்களுக்கு அந்த ஸ்பார்க்கிங் தெரியும். மாதிரி பெரிய திருப்பில் வச்சு அடிக்கும்போது நல்லாவே அடிச்சுதுங்க. நல்லா சூப்பராகவே ஸ்பார்க் வருது. சவுண்டெல்லாம் பயங்கரமாக கேட்டுச்சு. அதுக்கப்புறமா அதை மேலே ஃபிக்ஸ் பண்ணிட்டு 3 ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணுறேங்க. இதை வந்துட்டு டைட் பண்ணிக்கிட்டேன். 2வது ஸ்க்ரூவையும் போட்டு டைட் பண்ணிக்கிட்டேன். இதை வந்துட்டு சேஃப்டியாக எப்பயுமே பண்ணுங்கள். இப்படி தான் மெக்கானிசம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிட்டா போதும். சில பேர்லாம் வேறு விதமாக வாங்குவாங்க. அதில் வந்துட்டு கெப்பாசிட்டர் இல்லாமல் ஒயரை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்துட்டு மறுபடியும் போட்டு பார்க்க போகிறோம். இது மேலே பிளாஸ்டிக்காக இருக்கிறதுனால கீழே துணியை போட்டேன். ஃபஸ்ட்டு இதை டிசி பின்னை மாட்டி விட்டு, அப்புறம் லைனு நியூட்ரல் கரெக்டாக வர மாதிரி மாட்டி விட்டேன். அப்புறம் சுவிட்சை போட்டோன்னையும் இங்கே லைட்டு க்ளோ ஆகுது. அப்புறமா ஒரு திருப்பில் எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. நான் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் டெஸ்ட்டு எடுத்துக்கிட்டேன். அதை குட்டி அதை வச்சு அடிக்கவே முடியலங்க. அதனால் டெஸ்ட்டு எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த பிளாஸ்டிக் பாட்டையும் மாட்டி விட்டாங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு பிளாஸ்டிக் பாட்டு தான் மெயினு. சாதாரணமாக போய் கையை வைக்கக்கூடாது. ஆஃப் பண்ணுற பக்கத்துலலாம் நம்ம கையில் அடிச்சிடும். அதனால் பிளாஸ்டிக் பாட்டையும் பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் கீழ் பாட்டை ஸ்க்ரூ உள்ளே வச்சுட்டு ஃபிக்ஸ் பண்ணேன். இதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியல. அப்புறமா ஸ்க்ரூவை கழட்டி விட்டு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணி பார்த்தா அப்பயும் ஃபிக்ஸ் பண்ண முடியலங்க. சரி, அப்படி இதில் என்ன தான் பிரச்சனை இருக்குன்னு பார்த்தேன். அங்கே வந்துட்டு 2 ஸ்கொயர் இருக்குங்க. அந்த மேலே மாட்டுற மூடியிலே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அதுக்குள்ளேயும் ஒரு ஸ்கொயர் இருக்குது. அந்த 2த்தையும் கரெக்டாக ஸ்கொயராக பார்த்து சுற்றி விடணுங்க வச்சு. ஏன்னா நம்ம வந்துட்டு இது எங்கேயும் லூஸ் ஆகிடக்கூடாது. ஸ்க்ரூ போட்டாலும் இந்த 2 ஸ்கொயர் கரெக்டாக டச் ஆகணுங்க. இந்த மாதிரி வச்சு வந்துட்டு மாட்டிட்டு ஸ்க்ரூவை வந்துட்டு போட்டு டைட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ரொம்பவே கொஞ்சம் ஈஸியாக தாங்க இருந்துச்சு கழட்டி பார்க்குறக்கலாம். ஆனால் நீங்கள் யாரும் டைப் பண்ணிடாதீங்க. பேரண்ட்ஸோட ஹெல்ப் கண்டிப்பாக வேணும். நான் இந்த மாதிரி எனக்கெல்லாம் இந்த மாதிரி மெக்கானிசம் அதெல்லாம் தெரிஞ்சிருக்கு. அதனால் நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். நான் இங்கே பார்த்தீங்களா சேஃப்டியான ஸ்க்ரூ ட்ரைவரு அதெல்லாம் வச்சு தான் பண்ணியிருக்கேன் துணி. அப்புறம் மேலே இருக்க அந்த ஸ்டிக்கரை ஒட்ட முடியல, கொஞ்சமாக ஃபெவிகால் அப்ளை பண்ணிட்டு ஒட்டினேன். அடுத்து இப்போ மேலே மூட வேண்டியது, அதாவது அந்த மேலே
நூல் கட்டி மாட்டியிருந்தோம்ல அது. அப்புறமா இதை வந்துட்டு மேலே மாட்டி விட்டேன். வந்துட்டு சரியாக மாட்டல. அங்கேயும் ஒரு லாக் மாதிரி தந்துருந்தாங்க. அதை கரெக்டாக வச்சு மாட்டி விட்டு மேலே வந்துட்டு 2 தட்டு தட்டினாங்க. அதை வந்துட்டு ஒட்டிக்கிச்சு. அது ஒட்டலை, மாட்டியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு துணி தேவையில்லைன்னு சொல்லிடக்கூடாது. நான் மறந்துட்டேன் துணி எடுக்கிறதுக்கு. நீங்கள் துணியை வச்சு தாங்க ட்ரை பண்ணணும். அதுக்கப்புறமா இப்போ இந்த சின்ன ஸ்க்ரூ ட்ரைவரை கரெக்டான பொசிஷனில் வச்சு 2த்துக்கும் நடுவில் அடிக்கும்போது அவ்வளோதாங்க இந்த ஒரு வீடியோ. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு நீங்களும் இந்த மாதிரி வாங்கி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். ஸோ பாய் காய்ஸ்.